சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்த ஒரு பெண்ணோட கதை தெரியுமா? மயிலையில வாழ்ந்தவர் தான் சிவனேசர். இவர் ஒரு தீவிரமான சிவன் பக்தர். இவருக்கு பூம்பாவை அப்படிங்கிற ஒரு அழகான பெண்ணும் இருக்காங்க. இவரோட பொண்ண சிவனடியாரான திருஞான சம்பந்தருக்கு தான் திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு. ஒரு நாள் பூம்பாவை தோட்டத்துக்கு பூ பறிக்கிறதுக்காக போறாங்க. அங்க மறைந்திருந்த ஒரு பாம்பு தீண்டி அவங்க அந்த இடத்துலயே இறந்தும் போறாங்க. தன்னோட மகளோட இறப்பை தாங்க முடியாத சிவனேசர் தன்னோட மகளோட அஸ்திய கடல்ல கரைக்காம ஒரு கலசத்துல வச்சு வீட்டுல பாதுகாத்துட்டு வர்றாரு. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வராரு. இத தெரிஞ்சுக்கிட்ட சிவனேசர் நடந்ததையெல்லாம் திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்றாரு. அவரும் அந்த கலசத்தை கொண்டு வந்து தங்கிட்ட தருமாறு சொல்றாரு. சம்பந்தரும் அந்த அஸ்தியை எடுத்துட்டு வந்து கபாலீஸ்வரர் முன்னாடி வச்சுட்டு மனமுருகி தேவார படிகம் பாட ஆரம்பிக்கிறாரு. கருணையே வடிவமான கபாலீஸ்வரர் சம்பந்தரோட திருப்பதிகத்துக்கு உருகி பூம்பாவைய மறுபடியும் உயிர்த்தல செய்யறாரு. சாம்பலா இருந்த தன்னோட பொண்ணு மறுபடியும் உயிரோட வந்ததை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுறாரு சிவனேசர். இப்போ தன்னோட மகளை திருமணம் செஞ்சுக்குமாறு சம்பந்தர்கிட்ட சொல்றாரு. பூம்பாவை உயிர் தளருக்கு தான் காரணம் அப்படிங்கறதுனால அவரும் தந்தை சாணத்தை அடைகிறாரு. அதனால பூம்பாவைய திருமணம் செஞ்சு கொள்ள முடியாதுன்னு சம்பந்தர் சொல்லிடுறாரு. அதன் பிறகு பூம்பாவையும் திருமணம் செஞ்சுக்காம சிவனுக்கு சேவை செய்து முத்தி அடைகிறாங்க. இன்னைக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல பூம்பாவைக்கு தனி சன்னதி இருக்கு.